வணக்கம். நான் ராஜி. பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IIScல ஒரு போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்காக. ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, யார் இதை வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் 4 வேக்கன்சி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காகவே வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபிசி கேட்டகரி, SC ST, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 100. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது பிடெக், BE, ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் BSc, BCA, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். ஸோ இதில் எந்த ஒரு அண்டர் கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ மினிமம் 55 மார்க்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 வருஷம், அதாவது 26 இயர்ஸ். February 28, 2022 அன்னைக்கு 26 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷம், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அவங்களுடைய சர்வீஸ் ப்ளஸ் ஒரு 3 வருஷம் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பே லெவல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3 பேசிக் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,700 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 21,700ஓடு சேர்த்து அலோவன்சஸும் வந்துட்டு இவங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி வந்து இது செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க எக்ஸாம் வச்சு தாங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் MCQ டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் சிஸ்டம் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் அல்லது இது எப்போ இருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 7லேருந்து February 28. ஸோ லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு 28/2/2022. ஸோ இதுதான் 7ஆம் தேதி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா UG கேட்டகரி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அல்லது யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த்.